அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட வருடமா அமைய போகுது சார்? கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் தன்னுடைய வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. பதவி உயர்வுடன் கூடிய மாற்றம். இவங்க ஒரு அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி, தனியார் சம்மந்தப்பட்ட வேலையில் வேலை பார்த்தாலும் சரி, இவங்க பார்க்குற வேலையிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அப்படியே கிரேட் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் உண்டு. அதேபோல் ராகு கும்பத்தில் தான் இப்போ இருக்கார். அவர் இந்த வருடம் முழுவதும் இருக்கார். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, பல ஆசைகள் வரும். இவங்களுக்கு கிட்டத்தட்ட மனசுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இப்போ ஓடிக்கிருக்கு. இவங்க நிறையா விஷயங்கள் எதிர்பார்த்தாங்க. அது எல்லாமே ஒரு காணல் நீராக போச்சு. அந்த காணல் நீர் ரியாலிட்டியாக உணரக்கூடிய தன்மை இவங்களுக்கு இந்த வருடம் உறுதியாக கிரகங்கள் கொடுக்க போகுது. குருவின் அற்புதமான பார்வை இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் உறுதியாக வெளிநாடு பயணங்கள், வெளி மாநில பயணங்கள், சுற்றுலாக்காக சென்றுவதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் நம்முடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தையும், இரண்டாவது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிரகங்கள் ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மூணாவது குழந்தைனா பலபடியும் ஆண் குழந்தை அப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு கிரகங்கள் ரொம்ப சாதகமான சூழ்நிலை தருது. இந்த வருடம் முழுவதுமே ஏற்கனவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ அப்போ இந்த வருடம் முழுவதுமே பொருளாதாரம் எந்த அளவுக்கு வருதோ அதை சேமித்து வச்சு இவங்களுடைய செலவு போக மீதி எல்லாமே இடத்துக்காக வாங்கி போகணும். இவங்க நகை வாங்குறதை விட இந்த வருடம் சொந்தமாக இடம் வாங்கி போடுவது மூலமாக இவங்க லைஃப்பில் பெரிய மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தையும் உணர முடியும். கும்பராசி அன்பர்களுக்கான தெய்வ வழிபாடுனா அது என்ன தெய்வமா இருக்கும்? கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம் தினமும் செய்யணும். இவங்க எந்த அளவுக்கு தினமும் கோபுர தரிசனம் செய்து கொண்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களோட வந்து இவங்களே புதுப்பிச்சு கொள்ளலாம். நம்ம சிம் கார்டு எப்படி மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி இவங்க கோபுர தரிசனம் செய்யும்பொழுது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பெரிய நல்ல வைப்ரேஷன் வரும். ஸோ அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அதே போல் இவங்களுடைய ஊர் பக்கத்தில் கும்பாபிஷேகம் ஏதாவது நடக்குதுன்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கான சம்மந்தப்பட்ட ஏதாவது சின்ன செலவு இவங்க கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த கும்பாபிஷேகத்தில் போய் இவங்க கலந்துக்கிறது மூலமாக இவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்.